குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. லூக்கா 1 அதிகாரம் 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க கண்களுக்கு முன்பாக எல்லா காரியங்களும், உங்க பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே பெருசா தெரியும். ஆனா தேவனுக்கு அதெல்லாம் ரொம்ப குட்டி, லேசான காரியம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம அவரை விசுவாசிக்கும் போது கண்டிப்பா நமக்கு எல்லாமே அழகாக நேர்த்தியாக செய்து தருகிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. மனுஷனால முடியாது, ஆனா தேவனால் எல்லாம் முடியும். அவரை விசுவாசிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசு சுவாமி. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, யார் யாரெல்லாம் பலவிதமான கஷ்டங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ இந்த நாளில, தேவைகளோடு, வியாதியில, கஷ்டங்களில, துன்பங்களில, ஆண்டவரே தேவையில யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, எல்லாம் எந்தெந்த காரியங்கள் அவங்க கண்ணுக்கு முன்பாக பெருசா தோணுதோ, ஆண்டவரே இது முடியாது, இது நடக்காது, இது செய்ய முடியாது, இது இது வழிக்கு ஆகாது, யாரெல்லாம் இப்படி எல்லாம் கஷ்டமான காரியத்தை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவீராக. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த உலகத்துல இயேசு சுவாமி இந்த நாளை காணாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு அருமையாக இந்த நாளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு நபரையும் உடைய கரங்களில கொடுக்கிற, வேலைக்கு போகிறவர்கள், பிசினஸ் போகிறவர்கள், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் உடைய கரங்களில கொடுக்கிற, வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், ஆண்டவரே போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக, முதியோர்களுக்காக, எஸ் சுவாமி வீட்டுல இருக்கிறவங்களுக்காக, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இயேசு சுவாமி கைவிடப்பட்டவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. வேலை இல்லாதவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த வேலையை நீங்க கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. பிரிந்து போன குடும்பங்கள் ஆண்டவரே, இனி ஒண்ணு சேர முடியாது என்ற நிலையில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இயேசு சுவாமி. அந்த குடும்பங்கள் ஒன்று சேர உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்துல கொடுக்கிறோம் இயேசப்பா. எல்லா தேவைகளையும் அறிந்தவர் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீர் அறிந்தவர் ஐயா. உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை இயேசு சுவாமி. இந்த நேரத்துல உடைய கரங்களில கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, வாழ பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எஸ் சுவாமி, தற்கொலை பண்ணுகிற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையாப்பா. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அமைதியாக்கி போட்ட தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நீர் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரத்துல எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே, மிஷினரிமார்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க. சிறைச்சாலையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஐயா. எஸ் சுவாமி, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் அவங்களை சீக்கிரமா வெளியே கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இரவுல நாங்க வரும்போது நல்ல நித்திரைக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. சந்தோஷமாக எங்களுடைய நித்திரைகளுக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரங்களில இந்த நாள் முழுவதும் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்வீராக. தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே இந்த நாளை துவங்குறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நம்ம விசுவாசிக்கலாம். ஆண்டவர் நோக்கி பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். God bless you all. Have a blessed day.